குழந்தையே, ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து அழுது கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, அப்பன் சொல்வதை கேட்டு நீ பயம் கொள்ள வேண்டாம். அப்பன் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவு கிடைத்துவிடும். என் குழந்தையே, உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற அந்த ஆத்மா வேறு யாரும் கிடையாது. சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒரு உயிரான உறவுதான் என் தங்கமே. அந்த உயிரான உறவு அங்கே எதற்காக இப்பொழுது உன் இல்லத்தை சுற்றி அழுது கொண்டிருக்கின்றது என்பதனை, அதற்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்பதை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் குழந்தையே, அதை கேட்டு அவர்களின் விருப்பத்தை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும். அவர்கள் அழுவது நிச்சயமாக உன் குடும்பத்திற்கு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் அதை சரி செய்து அவர்களை இங்கிருந்து நீ அனுப்பி வைக்க வேண்டும். என் தங்கமே, உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை நான் எப்பொழுதும் கண்டுபிடித்தேன் தெரியுமா? என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் இரவு நேரத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது, உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது, அங்கே இந்த அழுகை சத்தம் யாருடையது என்று நான் தேடி பார்க்கும் பொழுதுதான் அங்கு ஒரு ஆத்மா நின்று கொண்டிருந்தது. நான் அதனை தீய சக்தி என்று நினைத்து விரட்டி அடிக்க முற்பட்டேன். விரட்ட முயற்சி செய்யும் பொழுதுதான் அது என்னிடம் ஓ என்று அழுக ஆரம்பித்து விட்டது. அப்பன், நான் உன்னை நம்பிதான் எங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு நீ ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று என் இடத்தில் கேட்டு கொண்டது. என்ன விஷயம்? அப்படி நீ இதனை அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன விஷயம் என் மனதை ரணமாக்கியது. அதனால்தான் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய அந்த வேண்டுதலுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது. அதனால்தான் உன்னிடம் தெரிவித்து விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ நன்கு உணர்ந்து கொண்ட பிள்ளை அல்லவா? அதனால் அப்பன் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற அந்த ஆத்மா என்ன சொன்னது தெரியுமா? நான் ஒரு ஆத்மாவாக இருக்கும் பொழுது இங்கே அழைத்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள்தான். எனக்காக ஒரு இடம் அங்கே அமைக்கப்பட்ட பிறகு இவர்கள் என்னை நினைத்து இன்னும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் என்னை அங்கே நிம்மதியாக இருக்க விடவில்லை. இங்கே என்னை இழுத்து வர செய்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அதனை சொல்லி புரிய வைக்க வேண்டும். இவர்கள் பிரிந்ததில் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அல்லவா? நான் இனிமேல் மீண்டும் இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது. நான் அந்த நிலையை இழந்து விட்டேன். ஆனால் இவர்கள் என்னையே நினைத்து அழுது கொண்டு அவர்கள் வேலையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுடைய வேலையை இப்படி சீரழித்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு மூலையிலேயே முடங்கி கிடக்கிறார்களே, அது எனக்கு மேலும் மன வருத்தத்தை கொடுக்கின்றது. எப்பொழுதும் என்னை பற்றியே நினைக்கும் பொழுது என்னால் இங்கு வந்து நிற்க முடிகின்றதே தவிர அவர்களுக்கு எந்த ஆறுதலையும் கொடுக்க என்னால் முடியவில்லை. ஆனால் என்னால் எனக்கென்று இருக்கின்ற அந்த இடத்தில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அது மட்டும் அல்ல, என்னுடைய பொருட்கள் சிலவற்றை அவர்கள் இன்னும் வெளியில் வீசாமல் வைத்திருக்கின்றார்கள். வெளியில் வீசிவிட்டால், வேறு யாருக்கேனும் கொடுத்து விட்டால் கூட நான் எந்த திசையிலும் செல்கின்றேன் என்று தெரியாமலேயே சென்று விடுவேன். மீண்டும் எங்கே நான் வரமாட்டேன். என்னை இப்படி கதற வைத்து அள வைத்து விட்டார்கள்.
நான் என்னை எங்கேயும் நிம்மதியாக இருக்க வைக்க முடியாமல் இந்த இல்லத்தை நோக்கியே வரவழைத்து கொண்டிருக்கின்றது. அப்பன் என் மீது உனக்கு இரக்கம் இருக்கிறது என்றால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்க்கெல்லாம் உன்னை மலைபோல் நம்பியிருக்கின்றார்கள். அதனை நீ சொன்னால் அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள். நீ அவர்களிடம் சென்று என்னுடைய மனவேதனையை என்னவென்று சொல்லி புரிய வைக்க வேண்டும். என்னால் இங்கு இருக்க முடியாமல் அங்கே செல்ல முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மனநிலையை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களை கட்டிப்பிடித்து தழுவ வேண்டும் என்று ஆசைதான். என்னுடைய அன்பினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் இது எல்லாம் நடக்காத காரியம் என்பது நான் நன்கு அறிந்து புரிந்து கொண்டேன். அவர்கள் மீண்டும் இந்த உலகத்தில் நான் பிறந்துவிட மாட்டேன் என்று எதிர்பார்த்து நிற்கிறார்கள். நான் இந்த உலகத்தை விட்டு சென்ற செய்தி பொய் என்று யாரும் சொல்லிவிட மாட்டார்கள் என்று அவர்கள் எதிர்நோக்கி நிற்கிறார்கள். அவர்களின் அன்பை பாசத்தையும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. ஆனால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அல்லவா நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் என்னுடைய நிலையை உணர்ந்து அவர்கள் அடிக்கடி என்னை பற்றி சிந்திக்காமல் இருந்தாலே போதும். நானும் இங்கே நிம்மதியாக இருப்பேன். அவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில் என்னவென்பதை செய்ய ஆரம்பித்து விட்டாலே போதும். நிச்சயமாக நான் இங்கு சந்தோஷமாக மாறிவிடுவேன். அவர்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் என்னாலும் இங்கே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கின்ற திறமை இப்படி முடங்கி போகாமல் எல்லாவித தைரியத்தையும் நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அதை மீண்டும் வெளிக்கொண்டு வந்து அவர்கள் நல்லபடியாக இந்த உலகத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இல்லை என்றால் ஏதோ இந்த குடும்பமே இல்லை என்று போன்ற உணர்வினை நிச்சயமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவர்கள் இல்லை என்றால் நாம் நிச்சயமாக நிமிர்ந்து நிற்போம், சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவோம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர்கள் மூலமாக கற்று தந்திருக்கின்றது என்று சொல்லி இவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். அதனால் என்னுடைய ஆசைகளை நீங்கள் அவர்களுக்கு தெரிவித்து என்னை இந்த சூழ்நிலையில் இருந்து விடுதலை செய்யுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டது என் தங்கமே. அந்த ஆத்மாவின் உணர்வுகள் என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இறந்து போனவர் மீண்டும் இங்கு வருவது என்பது உன்னால் நிச்சயமாக நடத்த முடியாத ஒரு விஷயம். ஆனால் நீ ஒன்றை நிச்சயமாக செய்யலாம். அவர்கள் நிம்மதியாக அவர்களின் ஆத்மா எப்படி சாந்தியடையும் என்று நினைக்கின்றார் என் தங்கமே. அதனால் அவர்கள் உன்னை பற்றி நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் தவிர மேலும் இதோ வேதனையில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கான இடத்தில் அவர்களுக்கு நிம்மதியே இல்லை என்று வேதனைப்படுகின்றார்கள். என் குழந்தையே, நிச்சயமாக உன் அப்பன் எனக்கு தெரியும். உன்னால் முழுமையாக மறக்க முடியாது என்று. ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முயற்சி செய்ய வேண்டும் கட்டத்தில் இருக்கின்ற. ஏனென்றால் நீயும் அடுத்த அடியை நோக்கி நகர வேண்டும். அவர்களுக்கு அடுத்த அடியை நோக்கி சொல்ல வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கை நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயமாக சென்று கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நீ நன்றாக புரிந்திருப்பாய். என் குழந்தையே, நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே, இதனால் அவர்களுக்கு நீ விடுதலை கொடுக்க வேண்டும். அவர்கள் இங்கே சுற்றி திரிவது நல்ல விஷயம் கிடையாது. அவர்கள் மனதை காயப்படுத்தும் விதமாக இனிமேல் நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
அவர்கள் நிச்சயமாக உன்னை எங்கு இருந்தாலும் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பார். யாருமே நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்து உன் இல்லத்தை சுற்றி வரவில்லை. நன்றாக இருக்க வேண்டும் என்று மனது வேதனையில்தான் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். என் குழந்தையே, நீ அதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி ஒருபோதும் கஷ்டம் என்பதே இல்லாமல் போய்விடும். நிச்சயமாக எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை நிம்மதியாக இருக்க வைக்க வேண்டும். நிச்சயமாக அதை குறைத்து கொண்டால் அவர்கள் மன நிம்மதி அடைவார்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதைக் கண்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.